வணக்கம் நண்பர்களே. கலைக்கழைக்களம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெற்றி, ஊக்கம் மற்றும் வாழ்க்கை பாடங்களை நாம் இங்கே பகிர்கிறோம். வாருங்கள், இன்றைய ஸ்டோரி பார்க்கலாம். வாழ்வின் நோக்கத்திற்கான 5 ரகசியங்கள் தெளிவாகவும் ஆழமாகவும் பார்ப்போம். ஸ்டார், உன்னை நீ அறிதல். ஃபயர், உன் திறமையை கண்டுபிடி. டார்கெட், தெளிவான இலக்கு அமை. டூ, சோதனைகளை ஏற்று முன்னேறு. ஹார்ட், பிறருக்கு பயனாக இரு. இப்பொழுது 5 ரகசியங்களை விரிவாக பார்க்கலாம். 1 தலைப்பு: உன்னை நீ அறிதல். ஒரு வாழ்க்கை மாற்றிய கதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் எப்போதும் பிறரை பார்த்துதான் வாழ்க்கையை அளந்து கொண்டிருந்தான். அவன் பெரிய வீடு வாங்கிட்டான். இவங்க நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? இப்படி தினமும் மனதில் எண்ணங்கள் ஓடியது. ஒரு நாள் அவன் மிகவும் கவலையுடன் காட்டுக்குள் நடந்து சென்றான். அங்கே ஒரு முதிய சந்நியாசியை சந்தித்தான். அருண் கேட்டான், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? நான் எப்போதும் சாந்தமாயில்லையே. முதியவர் சிரித்தார். அவர் ஒரு சிறிய கண்ணாடியை எடுத்துக் கொடுத்து சொன்னார், இதில் என்ன தெரிகிறது? அருண் சொன்னான், என் முகம்தான் தெரிகிறது. அவர் மீண்டும் கேட்டார், இதில் வேற எதுவும் தெரிகிறதா? இல்லை. அப்போ அந்த சந்நியாசி அவனை ஒரு பெரிய குளத்துக்கு கொண்டு சென்றார். இப்போ இந்த நீரிடு பாரு, என்ன தெரிகிறது? அருண் பார்த்தான். அதில் வானமும் தெரிந்தது, மரங்களும் தெரிந்தது, உலகமே பிரதிபலித்தது. அவர் சொன்னார், சின்ன கண்ணாடி போல நீ உன்னை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உனக்கு உலகமே சின்னதாக தோன்றுகிறது. ஆனா இந்த நீர் போல உன் மனதை அமைதியாக மாற்றினால் நீ உன்னை மட்டுமில்ல, உலகத்தையே புரிந்து கொள்வாய். அருண் குழப்பமாக கேட்டான், அப்படின்னா நான் என்ன செய்யணும்? முதியவர் மெதுவாக சொன்னார், முதல் நீ உன்னை புரிந்து கொள். உன் பலம் என்ன, பலவீனம் என்ன, உன் ஆசை என்ன, பயம் என்ன, இதை தெரிந்தால்தான் உண்மையான வாழ்க்கை தொடங்கும். அந்த நாளிலிருந்து அருண் தினமும் தனக்குள் நேரம் செலவழிக்க ஆரம்பித்தான். அவன் தனது எண்ணங்களை எழுதினான், தனது பயங்களை எதிர்கொண்டான், பிறரை ஒப்பிடுவதை நிறுத்தினான். காலம் கடந்து அவன் வாழ்க்கை மாறியது. அவன் வெளியுலகில் வெற்றி அடைந்ததற்காக இல்லை, ஆனால் அவன் உள்ளுலகில் அமைதி கண்டதற்காக. கதை முடிவு. ஆனால் ஒரு கேள்வி, நீ உன்னை உண்மையாக அறிந்திருக்கிறாயா? தலைப்பு 2: உன் திறமையை கண்டுபிடி. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி, என்னால் என்ன செய்ய முடியும்? என் திறமை என்ன? அருண் பல வேலைகளை முயற்சி செய்தான். ஒரு நாள் விவசாயம், மறுநாள் ஓவியம், அதற்கு பிறகு பாடல். ஆனால் எதிலும் அவனுக்கு திருப்தி இல்லை. எனக்கு எந்த திறமையும் இல்லை போல என்று மனம் உடைந்தான். ஒரு நாள் அவன் கிராமத்துக்கு வந்த ஒரு முதிய ஆசானை சந்தித்தான். அருண் கேட்டான், ஐயா, நான் என்ன செய்யணும்? என் திறமை என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆசான் சிரித்தார். நீ நாளைக்கு காலையிலே எழுந்து உனக்கு பிடிச்சத மட்டும் செய்து பாரு. யாரும் சொல்லாமல் உன் மனசு சொல்றத கேள் என்றார். அடுத்த நாள் அருண் அதிகாலையிலே எழுந்தான். அவன் மனசு அவனை கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகளிடம் கொண்டு சென்றது. அவனுக்கு தெரியாமலே அவன் அவர்களுக்கு கதைகள் சொல்ல ஆரம்பித்தான். குழந்தைகள் சிரித்தார்கள், ரசித்தார்கள், மீண்டும் மீண்டும் கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த தருணத்தில் அருணின் மனசு நிறைவடைந்தது. அவன் புரிந்து கொண்டான், அவனுடைய திறமை கதை சொல்லுதல் என்று. அவன் அந்த திறமையை வளர்த்தான். காலம் சென்றது. அவன் ஒரு பெரிய கதை சொல்லியாக ஆனான். கதையின் நெறி, திறமை யாருக்கும் பிறப்பிலேயே தெரியாது. முயற்சி செய்தால்தான் அது வெளிப்படும். உன் மனசு சொல்றதை கவனித்தால் உன் உண்மையான திறமை நீ கண்டுபிடிக்க முடியும். நீயும் உன்னிடம் கேள், என்ன செய்தால் எனக்கு மகிழ்ச்சி? அங்கேதான் உன் திறமை இருக்கிறது. தலைப்பு 3: தெளிவான இலக்கு அமைத்தவன். அருணின் வாழ்க்கை மாற்றக் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்லவனும் முயற்சி செய்பவனும்தான். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவனுக்கு தெளிவான இலக்கு இல்லை. எந்த வேலையிலும் ஆரம்பத்தில் உற்சாகமாக இருந்தாலும் சில நாட்களில் சோர்ந்து விடுவான். ஒரு நாள் வேலை, மறுநாள் வேறு வேலை.
வாழ்க்கை அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் கிராமத்திற்கு வந்த வயதான ஆசிரியர் ஒருவரை சந்தித்தான். அருண் கேட்டான், ஐயா, நான் மிகவும் முயற்சி செய்கிறேன். ஆனாலும் எதுவும் சரியாக நடக்கவில்லை. என்ன பிரச்சனை? ஆசிரியர் சிரித்தார். அருண், நீ ஒரு படகில் கடலுக்குப் போகிறாய் என்று நினைத்துக்கொள். உனக்கு திசை தெரியவில்லை என்றால் நீ எங்கே போவாய்? அருண் சிந்தித்தான். எங்கேயும் சென்று சேரமாட்டேன் ஐயா. அப்படித்தான் உன் வாழ்க்கையும். உனக்கு தெளிவான இலக்கு இல்லை. அதனால்தான் உன் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த இரவே அவன் தனியாக அமர்ந்து யோசித்தான். நான் என்ன ஆக வேண்டும்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பல மணி நேரம் சிந்தித்த பிறகு அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் ஒரு சிறந்த தொழில்நுட்ப நிபுணராக, என்ஜினியராக ஆக வேண்டும். அடுத்த நாள் முதல் அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. தினமும் ஒரு திட்டம் அமைத்தான். நேரத்தை வீணாக்காமல் படிக்கத் தொடங்கினான். தேவையில்லாத பழக்கங்களை விட்டான். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்தான். சில மாதங்களில் அவன் முன்னேற்றம் அனைவருக்கும் தெரியத் தொடங்கியது. சில ஆண்டுகளில் அவன் தனது இலக்கை அடைந்தான். ஒரு நாள் அவனை பார்த்து அதே கிராமத்து சிறுவர்கள் கேட்டார்கள், அண்ணா, நீ எப்படி வெற்றி பெற்றாய்? அருண் சிரித்தான். நான் கடினமாக வேலை செய்ததால் அல்ல, நான் தெளிவான இலக்கை அமைத்ததால்தான். கதை சொல்லும் பாடம். இலக்கு இல்லாத முயற்சி வீண் முயற்சி. தெளிவான இலக்கு சரியான பாதை. சிறிய தினசரி முன்னேற்றம் பெரிய வெற்றி. முடிவு. நீ எதை அடைய வேண்டும் என்று தெளிவாக தெரிந்தால் அந்த இலக்கு உன்னை வழிநடத்தும். தலைப்பு 4. சோதனைகளை ஏற்று முன்னேறு. வாழ்க்கையை மாற்றும் உண்மை கதை. வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாத மனிதன் யாருமில்ல. ஆனால் அந்த சோதனைகளை வெற்றிப்படியாக மாற்றுபவர்தான் உண்மையான வெற்றியாளர். இந்த வீடியோ உங்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. கதை அறிமுகம். அருண் என்ற இளைஞன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் வாழ்க்கை அவனைத் தொடர்ந்து சோதித்தது. படிப்பில் தோல்வி, வேலை கிடைக்காமல் தவிப்பு, குடும்ப அழுத்தம், நண்பர்களின் கேலி. அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. ஏன் எல்லா சோதனையும் எனக்கே? ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை சந்தித்தான். அவர் சொன்னார், சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கத்தான் வருகிறது. அவர் ஒரு உதாரணம் சொன்னார். தங்கம் தீயில் எரியாமல் அழகாக மாறாது. அந்த வார்த்தைகள் அருணின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் முடிவு செய்தான். தோல்வியை ஏற்றுக்கொள்வது, பயத்தை விட முயற்சி அதிகம் செய்வது, தினமும் முன்னேறுவது. சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றமாக மாறின. சில மாதங்களில் அவன் வாழ்க்கை மாறியது. நல்ல வேலை கிடைத்தது, நம்பிக்கை வந்தது, மதிப்பு உயர்ந்தது. அவன் புரிந்து கொண்டான். சோதனை என்பது தடை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. சோதனைகள் தடை அல்ல, சோதனைகள் வாய்ப்புகள். சோதனைகள்தான் வெற்றியின் வழி. நீ ஓட வேண்டாம், நீ ஒளிய வேண்டாம், நீ எதிர்கொள்ள வேண்டும். உன் சோதனைதான் உன் சக்தி. தலைப்பு 5. பிறருக்கு பயனாக இரு. வணக்கம் நண்பர்களே. இன்றைய வாழ்க்கையில் பலர் நான் எப்படி வெற்றி பெறலாம் என்று மட்டுமே யோசிக்கிறார்கள். ஆனால் உண்மையான வெற்றி என்பது என்ன தெரியுமா? நீ எவ்வளவு உயர்ந்தாய் என்பது இல்லை. நீ எத்தனை பேரை உயர்த்தினாய் என்பதே உண்மையான வெற்றி. இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை உண்மை. பிறருக்கு பயனாக இரு.
ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் பெரிய கனவுகள் இருந்தன, ஆனால் வாய்ப்புகள் இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை சந்தித்தான். அந்த முதியவர் அவனிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீ உன்னை மட்டும் நினைக்கிறாயா, அல்லது பிறருக்காகவும் வாழ்கிறாயா? இளைஞன் சிரித்து சொன்னான், நான் முதலில் என் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். முதியவர் மெதுவாக சொன்னார், நீ பிறரை உயர்த்தினால்தான் உன் வாழ்க்கையும் உயர்கிறது. அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்று முதல் அவன் சிறிய விஷயங்களை செய்ய ஆரம்பித்தான். வயதானவர்களுக்கு உதவினான். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தான். தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்தான். முதல் காலத்தில் அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தெரியவில்லை. ஆனால் சில வருடங்களில் மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். வாய்ப்புகள் அவனை தேடி வந்தன. அவன் பெயர் அனைவருக்கும் தெரிந்தது. ஏன் தெரியுமா? அவன் தன்னுக்காக அல்ல, பிறருக்காக வாழ்ந்தான். நண்பர்களே, நாம் நினைக்கிறோம், நான் மட்டும் முன்னேறினால் போதும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிறருக்கு உதவுவது உன் வாழ்க்கைக்கு வளர்ச்சி. பிறருக்கு நன்மை செய்வது உன் மன அமைதி. பிறரை உயர்த்துவது உன்னை உயர்த்துவது. இன்றைய உலகில் பெரிய மனிதர்களெல்லாம் ஒரு விஷயத்தை பின்பற்றுகிறார்கள். சர்வ் ஃபர்ஸ்ட், சக்சீட் லேட்டர். அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு முன் மக்களுக்கு மதிப்பு கொடுத்தார்கள். நீங்கள் இன்று ஒரு சிறிய விஷயம் செய்யலாம். ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். நல்ல வார்த்தை பேசுங்கள். ஒருவரை ஊக்கப்படுத்துங்கள். சிறிய செயல்கள்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் உயர விரும்பினால் முதலில் பிறரை உயர்த்துங்கள். பிறருக்கு பயனாக வாழும் வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்ட் உங்கள் கருத்தை பகிருங்கள். ஷேர் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.